போனில் பெயினாக இருக்குது, தென் மசில்ஸில் பெயினாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொலாஜன் வந்து கம்மியாக இருக்கலாம். இப்போ கொலாஜன் வந்து அதிகமாக இருக்கிற உணவுகள் வந்து எடுத்துக்கலாம். எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபிஷ்ஷில் வந்து கொலாஜன் ரொம்ப அதிகமாக இருக்குது. தென் ரெட் மீட்டு, அதே மாதிரி சிக்கனில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து வித் ஸ்கின்னோட எடுக்கிறது கிடையாது. எல்லாருமே வந்து வித்தவுட் ஸ்கின்ல தான் எடுக்கிறாங்க. நாட்டுக்கோழி அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வித் ஸ்கின்னோட எடுக்கணும். அதே மாதிரி காலில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் காலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலாஜன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. தாராளமாக நீங்கள் அதை வந்து ரெகுலராக உங்களோட உணவில் எடுத்துக்கலாம். தென் வந்து எக்கு ஒயிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கொலாஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து வைட்டமின் சி அதிகமாக இருக்கிற உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆரஞ்சு, சாத்துக்குடி, கிரேப்ஸு இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வைட்டமின் சி கண்டென்ட் அதிகமாக இருக்குது. தென் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸு தாராளமாக எடுத்துக்கலாம். அதில் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொத்தமல்லியில் வந்து கொலாஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. தென் கார்லிக், பூண்டில் வந்து கொலாஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. கர்டு, தயிர், யோகட் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொலாஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. தாராளமாக இதை வந்து உங்களோட உணவில் சேர்த்துக்கும் போது உங்களோட ஜாயிண்ட் பெயின், மசில்ஸ் பெயின் அந்த மாதிரி பெயின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நார்மலைஸ் பண்ணலாம்.